திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் பாமகவை குறித்து பேசிய காணொளி தமிழ்நாடு முழுவதும் வைரலா பகிரப்பட்டு இருக்கு. அது என்ன காணொளி, அந்த காணொளியில அப்படி என்ன பேசியிருக்காங்க, அந்த காணொளியும் இதோட இணைக்கிறேன். வாங்க காணொளிக்குள்ளே செல்வோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னி தமிழன் மணி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் பதிவும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும். நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, விசிக மற்றும் பிற கூட்டணிகள் பெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க. 40க்கு 40 பெற்றிருக்காங்க. அது குறித்து ஜெகத்ரட்சகன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட பேசும்போது, மாம்பழத்துக்கு ஒரு வாக்கு கூட விடல, நிறைய காலனிகள்ல மாம்பழத்துக்கு ஓட்டே விடல, மாம்பழத்தை உள்ளே விடல, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஒட்டு மொத்தமா திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு பூத்துல 700 ஓட்டு இருக்குன்னா அதுல 650 ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு உங்களோட ஒற்றுமையை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருக்காரு. மாம்பழத்தை தெருவுக்குள்ளே உள்ள அப்படிங்கிற மாதிரி ஏளனம் செஞ்சு பேசியிருக்காரு. அந்த காணொலியில பேசின கருத்துக்கள் நம் இனத்துக்கு கொஞ்சமாச்சும் ரோசம் வராதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். முதல்ல அந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் திருமாவளவன் கட்சி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எங்கள் மாவட்டம், எங்கள் ஏரியாவில் வட மாவட்டத்தில் ஒவ்வொரு காலனியும் ஒரே ஒரு மாம்பழம் போடக்கூடாது, ஓட்டு கேட்க உள்ளவங்க எல்லா காலனியும் எனக்கு ஓட்டு விழுந்ததுன்னா அத்தனையும் வந்து காலனி ஓட்டு தான் டோட்டலா. எனக்கு பெரிய ஆச்சரியமே, ஒரு இடத்துல மாம்பழம் போட வரைவிடல. அப்புறம் ஒரு ஊர்ல நைட்ல போய் மாம்பழம் போட்டிருக்காங்க. காலையில நான் அன்னைக்கு அந்த ஓட்டு கேட்க மாட்டேன், சாயனி வச்சு பூச்சி வச்சிருக்கேன். தலைமைக்கு சொன்னேன், இது மாதிரி இதை பார்க்கவே இல்லை. ஆமாண்ணா எல்லா ஊர்லயும் இதே ரிசல்ட், சாலிட். இந்த எலெக்ஷனுக்கு அது ரொம்ப காலையில 646 ஓட்டு, 642 ஓட்டு எங்களுக்கு, 2 ஓட்டு தான் இது அது கூட மாத்தி போட்டாலும் என்ன போட்டாலும் தெரியல. வெறி பிடிச்சி ரொம்ப பொறுப்போட நடந்துட்டாங்க. ரொம்ப பொறுப்போட கட்டுப்பாடு. அதான் இப்ப என்னப்பா இது மாதிரி இது கட்டுப்பாடா இல்லையாப்பா அப்படிலாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த தடவை சாலிட் கட்டுப்பாடு. அப்படி ஒரு தொந்தரவு கிடையாது, ஒரு இது கிடையாது. நம்ம என்ன சொல்றோமோ அதான் அப்படின்னு வெல் டிசிப்ளின்ட். ஒரு இது நான் போய் வச்சுக்கிட்டா மற்ற சமூகம் அடுத்தது இவங்களை வச்சுக்கிட்டா எச்சி ஓட்டு முழுக்க வருதா அப்படின்னு கேட்டாங்க. அதையும் ப்ரூவ் பண்ணிருக்கோம். அண்ணனை போன்றவங்க நீங்க சொல்லணும். குறிப்பா அந்த கொங்கு இருக்கவங்க வந்து திருப்பி சம்பந்தமே இல்லாத வந்து ஒரு தமிழ்நாட்டில் இந்த வடமாவட்டங்கள்ல எல்லா ஊர்லயும் நாட் ஓன்லி பாருங்க அப்படியே முஸ்லீம் இந்த 3 ஓட்டு இல்லன்னா இவ்வளவு மாறினா அண்ணன் எல்லாம் மாறி 3 லட்சம் 4 லட்சம் கற்பனை பண்ண முடியாது. உட்காருவா பாத்தீங்களா, இந்த ரோசம் நம்ம மக்கள்கிட்டையும் இருந்துச்சுன்னா இந்த வாட்டி பாமக போட்டியிட்ட 10 தொகுதியில குறைஞ்சது ஒரு 6-7 தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்கும். அவ்வளவு வன்னியர் மக்கள் அதிகமா உள்ள தொகுதிகள். ஒரு பூத்தை எடுத்தோம்னா வன்னியர் மக்கள் மட்டும் வாழ்ற ஒரு கிராமத்துல உள்ள ஒரு பூத்தை எடுத்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 700 ஓட்டு இருக்குன்னா அதுல 300 ஓட்டு பாமக விழுந்திருக்கு. நான் அதுல குறை சொல்லலை. ஆனா மீதம் இருக்கிற 400 ஓட்டு திமுகவுக்கு 200, அதிமுகவுக்கு 200, இந்த மாதிரி பிரிச்சு விழுந்திருக்கு. இதுதான் நம்மளோட தோல்விக்கான முக்கிய காரணமே. நீங்க பிரிச்சு போட்ட ஓட்டு ஒட்டுமொத்தமா பாமகவுக்கு போட்ட ஓட்டை விட அதிகம். நமக்கு விழாத இடத்துல அவங்களுக்குன்னு ஒட்டுமொத்தமா விழுது பாத்தீங்களா, அங்க அவங்கள தூக்கி விட்டுருது. அப்படிதான் தருமபுரியில கடைசி நேரத்துல தோத்ததுக்கு காரணமும் அதுதான். இனியாவது திருந்துங்க, ஒற்றுமையை காட்டுங்க. நம்ம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம அரசியல் அதிகாரத்துல முன்னாடி வர முடியும்.
அப்படி அரசியல் அதிகாரத்துல முன்னாடி வந்தாதான் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும். இது போன்ற வன்னியர் மற்றும் பாமக குறித்து காணொலிகளுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போறதுக்கு அந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.